ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு தோல்ல வரக்கூடிய மிகப்பெரிய வியாதின்னு பார்த்தோம்னா வெண்குஷ்டம். இந்த வெண்குஷ்டம் ஏன் வருது, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்குஷ்டம்ன்றது சாதாரணமா நம்ம தோல்ல வெள்ளை வெள்ளையா சின்ன சின்னதா பெருசா வரையும் இருக்கும். சில சமயம் உடல் முழுவதும் வெண்ணிறமா மாறுறது கூட உண்டு. கண், ரப்பைகள், ஐப்ரோஸ் இதெல்லாம் கூட நல்லா வெளுத்து போகிறதும் உண்டு. இந்த மாதிரியான விட்டிலிகோக்கு, வெண்குட்டத்துக்கு மருந்து இருக்கா? நிறைய மருந்து நம்ம சாப்பிட்ருப்போம், நிறைய மேல் பூச்சா போட்டிருப்போம். ஆனா இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு பயன் தராது. அந்த மருந்தை விட்டுட்டோம்னா திருப்பியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஸ்கின் வெள்ளைய ஆக ஆரம்பிக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு பிரச்சனைனால இருந்தாலும், தைராய்டு சுரப்பு குறைபாடா இருந்தாலும் வரும். சில சமயங்களில் ஹெரிடிட்ரி பரம்பரையா வர்றது கூட உண்டு. சில சமயங்களில் நம்ம தோல் மீது தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்கள், ப்ரெஷர் கூட, சில ப்ரெஷர்ஸ் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விச்சிலிகோ வெண் குஷ்டத்தை வர ஆரம்பிக்குது. அப்போ இது எப்பவுமே வந்துட்டே இருக்குமா, இதை தீக்கிறதுக்கு வழியே இல்லையா, இது ரொம்ப உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லாம அம்மா ரொம்ப எளிமையா நம்மளே வீட்டுல செஞ்சுக்கக்கூடிய மருந்து, பக்க விளைவு இல்லாத மருந்து அம்மா சொல்லியிருக்காங்க. வேப்ப எண்ணெய் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நல்ல வேப்ப முத்து நம்ம செக்கில கொடுத்து ஆடி எடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அந்த வேப்ப எண்ணெய நல்லா சூடுபடுத்தி காய்ச்சி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டடைய அந்த காய்ச்சின வேப்ப எண்ணெயில போட்டோம்னா அது கரைஞ்சிரும். சின்ன சின்ன மெலீசா நூல் மாதிரி தான். நூலை விட ஒரு 10ல் 1 மடங்கு தானே இருக்கும் அந்த ஒட்டடை. அந்த ஒட்டடைய கொஞ்சம் ஓரளவு கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு அந்த வேப்ப எண்ணெயை சூடு பண்ணி அதுல போட்டோம்னா அது கரைஞ்சிரும். அதை ஆற வச்சு ஒரு பாட்டில்ல வச்சுட்டு நம்ம உடம்புல எங்கெல்லாம் விட்டிலிகோன்னு சொல்லப்படுகின்ற வெண் குஷ்டம் இருக்குதோ அதுல எல்லாம் மேல தேய்ச்சிக்கலாம். எனக்கு சில பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு உதட்டு மேல கூட இருக்கு, அதுல தடவலாமா அப்படின்னு கேட்டா, தடவலாம், தாராளமாக. உள்ளுக்கு போகாம மேல மட்டும் உதடு மேல தடவிக்கலாம். இது வேப்பெண்ணெய் பக்க விளைவு இல்லாது. ரொம்ப வாய்க்கு உள்ளெல்லாம் போடாம லிப்ஸ்குள்ள, அதாவது உதட்டுக்கு மேல் புறமா கூட பூசிக்கலாம், ஆனா முழுகக்கூடாது. இது எங்கெல்லாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, உடல் மேல்புறம் அனைத்து இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் போடலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம போடும் பொழுது ஸ்கின் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கலர் நல்ல வெள்ளையா இருக்கிறது ப்ரௌனிஷா மாறும். அதுக்கப்புறம் சின்ன 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 வெள்ளை வெள்ளை புள்ளிகள்லாம் விழும். அந்த அந்த பேட்ச்ல சின்ன சின்னதா ப்ரௌன் புள்ளிகள்லாம் விழும். அந்த புள்ளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து தோல் நிறம் பழைய நிறமுக்கு வரும். எல்லா எங்கெல்லாம் அந்த விச்சிலிகோ இருக்கோ அதெல்லாம் பழைய நிறத்துக்கு வர வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இத்தனை மாசம் இவ்வளவு நாள் தான் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த மெலனோ நிறமிகள் படியறது சில சமயம் நாள் ஆகலாம். அதனால நம்ம இதை மேற்புறமா அப்பப்போ தேவைக்கு ஏற்ப நம்மளே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா காய்ச்சி ஒரு பாட்டில வச்சு நம்ம ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரையும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நன்றி. ஓம் சக்தி. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.